ஹாய் வீவர்ஸ்! இன்னைக்கான வீடியோல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அஞ்சலி யார் கூட ரொம்ப அதிகமா பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ஃபோன் நம்பர வச்சு செக் பண்றாரு இந்த மகேஷ். அதுல கவின் கூட தான் ரொம்ப நேரம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. உடனே கவினோட நம்பர ட்ராக் பண்ணி கவின் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து தேடி போறாங்க. அப்போ கவின் வந்து துணி கடையில பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத மகேஷ் வந்து பார்த்துடுறாங்க. கவின்னு நினைச்சு கவினோட ஃப்ரெண்ட பயங்கரமா போட்டு அடிச்சிடுறாங்க. அடிச்ச அடியில அவருக்கு சுயநினைவே இல்லாம போயிடுச்சு. அவர ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் நம்ம அஞ்சலிக்கு தெரிய வருது. அஞ்சலியோட ஃப்ரெண்ட யாரோ அடிச்சுட்டாங்க அப்டின்ட்டு தெரிஞ்சோனே நம்ம அஞ்சலி வந்து, "ச்சீ அவன் ரொம்ப நல்லவனாச்சே! அவன் எந்த ஒரு வம்புக்குமே போமாட்டானே! யார் அவன போட்டு அடிச்சிருப்பா?" அப்டின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம மகேஷ் வந்து கவின பாத்துடுறாங்க. "டேய் நீ தான் என் பொண்டாட்டி கூட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தடா! உன்னைய நான் சும்மா விடமாட்டேன்டா" அப்டின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து செம்ம கோவத்துல இருக்காங்க கவின் மேல. நம்ம அஞ்சலிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு மகேஷ் கிட்ட சொல்றாங்க, "என்னோட ஃப்ரெண்ட யாரோ அடிச்சு போட்டாங்களாம். அவன் இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆயி வீட்டுக்கு வந்திருக்கான். அவன நான் கொஞ்சம் பார்க்க போலாமா?" அப்படி சொல்லிட்டு மகேஷ் கிட்ட கேட்க, அதுக்கு மகேஷ் வந்து யோசிக்கிறாங்க. நம்மளோட வாட்ச் வேற காணோமே! ஒரு வேள நம்ம அவன அடிச்சோமே, அந்த வீட்லயே நம்ம விட்டுட்டு வந்துட்டோம்னு தான் நெனைக்கிறேன். பேசாம நம்ம அங்க போற மாரி போயிட்டு அந்த வாட்ச எடுத்துட்டு வந்துரலாம். அப்படி சொல்லிட்டு மகேஷ் வந்து முடிவு பண்றாங்க. அஞ்சலியையும் கூட்டிட்டு போறாங்க. அங்க போனா அவன் வந்து மகேஷ பார்த்திருப்பான். ஆனா அவனால பேசவே முடியாது. மகேஷ பார்த்தோனே அவன் செம்மையா பயப்பட ஆரம்பிச்சுடுறான். எல்லாருமே கேட்கறாங்க, "டேய் ஏன்டா இப்படி பயப்படுற? இப்படி பயப்படுற?" அப்படி சொல்லிட்டு கேட்க அவனால எதுவுமே பேச முடியல. கடைசியா நம்ம மகேஷ் வந்து ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, அங்க அவரோட வாட்ச் இருக்கும். அதையும் எடுத்துட்டு அஞ்சலிய கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஆனா நம்ம கவினுக்கு மகேஷ் மேல பயங்கரமா டவுட் வந்துருச்சு. இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான். அஞ்சலியோட வாழ்க்கை இவன் கையில மாட்டிக்கிட்டு இருக்கு. நம்ம எப்படியாவது அஞ்சலிய காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, கவின் வந்து அஞ்சலி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு வராங்க. ஆனா அவரால அஞ்சலி கிட்ட பேச முடியல. அஞ்சலி கிட்ட நம்ம என்ன சொன்னாலும் அவ நம்புவாளா, நம்ப மாட்டாளான்னு சொல்லிட்டு கவின் வந்து ஒரு பக்கம் குழம்பிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம தியா வந்து அவங்க அத்தை மோனிகா கடத்துறதுக்கு பிளான் பண்றா. அதே மாதிரி துளசி தியாவ கடைக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. அங்க தியாவ கடத்திடுறாங்க. இந்த விஷயத்த துளசி வெற்றி கிட்ட கால் பண்ணி சொல்றாங்க. அப்போ வெற்றி எங்க இருந்து கடத்துனாங்க அப்படிங்கிற டீட்டெயில்லாம் கண்டுபிடிச்சு ஒரு குடோன்ல போயிட்டு நம்ம தியாவ காப்பாத்திடுறாங்க. அப்போ நம்ம துளசிக்கு வெற்றி மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துடுது. நம்ம துளசி வெற்றிய இனிமேட்டு விரும்ப ஆரம்பிச்சுருவாங்க. அடுத்து நம்ம துளசி, வெற்றி இவங்களோட காம்பினேஷன் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.